என்னம்மா மைதிலி? வாங்கக்கா. எப்பதான் காசு கொடுக்கலான்னு ஐடியால இருக்க? வாங்கி எத்தனை மாசம் ஆகி போச்சு? அக்கா உங்கள் கஷ்டம் எனக்கும் புரியுதுதாங்க்கா. நான் காசு வாங்கினா அதை ரிட்டர்ன் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் என்ன பண்ணுறதுக்கா, இப்போல்லாம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுட்ருக்கோங்க்கா. என் அக்காவுக்கு வேற உடம்பு சரியில்லை, வீட்டுக்குள்ளே படுத்த படுக்கையவே இருக்காக்கா. அவளை நான் தான் பார்த்துக்கணும். இப்போ கூட ஒரு வேலையுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு மீஷோவில் எந்த தட்டு இருந்தால் பிச்சை எடுக்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான்க்கா பார்த்துன்னு இருந்தேன். என்ன பண்ணுறதுனே தெரிலக்கா, மன்னிச்சுக்கோங்கக்கா, கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றேன். சரிம்மா, ஏதோ கஷ்டம்னு சொல்ற, எப்படியோ கொடுக்க பாரு. சரியா? சரி. ஏன் மைதிலி, இங்க பாரு, நம்ம ஆர்டர் போட்ட ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு. வா பிரிச்சு பார்க்கலாம். ஆர்டர் போட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு, எனக்கு கொடுக்க காசு இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையே ஏமாத்துறீங்களா? சாயந்தரத்துக்குள்ள காசு வரலன்னு வச்சுக்கோ, அக்கா நம்பச்சியும் என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, சாயந்தரத்துக்குள்ள எப்படி தர முடியும்? அக்கா அக்கா அடி பாவி. சரி, நீ என் கூட பிறந்ததுக்கு உதவி பண்ணலன்னு பண்றவாடி, எனக்கு உபத்திரம் பண்ணாம இருந்தா போதும். இப்போ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு எடுத்து வந்துட்டியா? ட்ரெஸ் அந்த சந்தோஷத்துல அவங்கள பார்க்கலடி, சாரிடி. எனக்குலாம் தெரியாது. அவ சாயந்தரத்துக்குள்ள காசு என்னன்னு தர சொல்றான். நீ போய் பிச்சை எடுத்தாவது அவளுக்கு தர காசு. உயிரை வாங்கறதுக்குன்னே இருக்கிறாளுங்க சாமி.